ஓகே. இப்போ டிஎன்எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டிஎன்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாக இது வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள் ஹோஸ்ட் நேமை வந்து ஐபி அட்ரஸாக மாற்றிக்கும். சிம்பிளாக சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கூகுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூகுளுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ஐபி அட்ரஸ் டைப் பண்ண முடியாது, கரெக்டாக அது வந்து நேமோஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்க்கும் ஒரு ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்லி நேம் வச்சுப்பாங்க. ஸோ அந்த நேம் வந்து கன்வெர்ட் பண்ணுற சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டைப் பண்ணும்போது அது வந்து ஒரு டேட்டா பேஸ் query பண்ணிட்டு அதுக்கான ஐபி என்னன்னு சொல்லி வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பேசிக்கலாக வந்து அதுதான் வந்து இந்த டிஎன்எஸ் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா programmerview.comோட ஐபி வந்து இதுதான் சொல்லி பார்க்குது. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கான ஐபி எப்படி பார்க்குறதுன்றது வந்து இப்போ நான் வந்து கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். ஸோ பேசிக்கலாக பார்த்தோம்னா இந்த டிஎன்எஸ் தான் வந்து இன்டர்நெட்டோட பேக் போன்லேயே சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு எந்த வெப்சைட் எடுத்தாலுமே அதோட ஐபி அட்ரஸை நம்மளால் பேசிக்கலாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. பேசிக் கான்செப்ட் அதுதான். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிம்பிளாக வந்து ஹியூமன் ரீடபிளாக வேர்ட் வச்சுப்பாங்க. அதுதான் வந்து டிஎன்எஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ்ல இருக்க டெர்மினாலஜிஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. நம்ம பேசிக்கலாக ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டொமைன் ரெஜிஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஜிஸ்டார்ன்றது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கிடையாது, பேரே அதுதான், ரெஜிஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாக இது என்னதுன்னு பார்த்தோம்னா நம்ம டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு இடம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து டொமைன் வாங்கணும், கரெக்டுங்களா? ஸோ அது வாங்குற இடம் தான் வந்து இந்த டொமைன் ரெஜிஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா Route 53ன்ற அமேசான் சர்வீஸ், அதுக்கப்புறம் GoDaddy, நேம்சீப், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது டெர்மினாலஜி வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். 4A வர மாதிரி, அப்புறம் சிநேம், என்எஸ்ன்னு சொல்லி. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி ஃபியூச்சர் இதில் பார்ப்போம். அடுத்ததில் பார்த்தோம்னா ஜோன் ஃபைல தான் வந்து இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ பேசிக்கலாக நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. பட் இந்த ஒரு ஹை லெவலில் சொல்லணும்னா இந்த 3 டெர்மினாலஜி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்க இந்த .com இதுதான் வந்து டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த example.com இருக்குல்ல, example.com இந்த எல்லாத்தையும் சேர்த்து வந்து செகண்டரி லெவல் டொமைனும், www.லேருந்து வந்து சேர்ந்து வந்ததுன்னா அது வந்து சப் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏபி .ww இதெல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா டொமைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா API.example.com கூட வரும், அதையுமே வந்து டொமைன் நேம் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபின்னு சொல்கிறது, இது வந்து ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. HTTPS எல்லாம் வந்து ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் வந்து ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் ஆகும். அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் ஃப்ளோ பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட எண்ட் யூசர், இதுதான் நம்ம. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், www.example.com சொல்லி டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெக்வஸ்ட் வந்து டிஎன்எஸ் ரிசால்வருக்கு போகும். ஸோ இங்கே போயிட்டு அப்புறம் அது வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு அந்த வெப்சைட்டை டைப் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணுது, .comன்ற சர்வருக்கு வந்து இது போகுது. இந்த go to the name server for .com TDL. ஸோ இந்த .comல இருக்கிற சர்வர்லாம் வந்து சர்ச் பண்ண சொல்லி சொல்லுது. அடுத்து என்ன பண்ணுது, .comோட சர்வருக்குள்ள போன அப்புறம் இது வந்து Route 53ஓட நேம்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிடுது. இப்போ அடுத்து நான் வந்து இது வந்து Route 53 அனுப்பி விடுறது. ஸோ Route 53 வந்து இதோட ஐபி என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து ப்ரௌசர், இந்த ஐபி அட்ரஸ் வந்து ப்ரௌசருக்கு வந்தோடனே இது வந்து டேரெக்டாக வெப் சர்வருக்கு போயிட்டு அதோட ஐபி அட்ரஸ் கால் பண்ணி அதோட வெப் பேஜ் ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ பேசிக்கலாக பார்த்தோன்னா டிஎன்எஸோட ஃபுல் ஒர்க் ஃப்ளோ இதுதான். ஓகே, இப்போ நம்ம பார்த்ததோட ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ இந்த இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒவ்வொரு வெப்சைட்டுக்கான ஐபி என்னன்னு நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா அதுக்கான கமெண்ட் வந்து NS லுக்கப்னு சொல்லுவாங்க. லுக்கப்பும் போட்டு நீங்கள் என்ன வெப்சைட் சர்ச் பண்ணி ட்ரை பண்ணுறீங்களோ அது போடலாம். நான் வந்து என்னோடய வெப்சைட் programmerviewக்கு போடுறேன். இது கொடுத்தோடனே அதோட ஐபி என்னன்னு சொல்லி நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இதோட IPv4. நீங்கள் அதே மாதிரி என்னென்ன வெப்சைட் உங்களுக்கு தோணுதோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது அந்த வெப்சைட்டுக்கான ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சிமிலர்லி நீங்கள் வந்து இப்போ மேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா NS லுக்கப் பதில் டிக்குன்னு போடணும். ஸோ DIGன்னு போட்டிங்கன்னா சேம் திங்ஸ் தான் இருக்கும். டிக்குன்னு போட்டு programmerview இல்லை google.com அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கான இதே ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸோட வரும். ஸோ இது வந்து மேக்கான கமெண்ட். விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா NS லுக்கப் யூஸ் பண்ணணும்.